கண்மணிகள் புதைந்து கிடக்கும் செம்மணி. செம்மணி செந்நிறமாய் கிடக்கிறது. செம்மணி செந்நிறமாய் கிடக்கிறது. அங்கே வண்டுகள் பாடும் பூச்செண்டுகள் தூங்கும். அங்கே வண்டுகள் பாடும் பூச்செண்டுகள் தூங்கும். மனம் பரப்பிய கொண்டலும் மாம்பலும் அங்கே இப்போது இல்லை. வண்டுகள் பாடும் பூச்செண்டுகள் தூங்கும். மனம் பரப்பிய கொண்டலும் மாம்பலும் அங்கே இப்போது இல்லை. குண்டுகள் துளைத்து கொண்டொழித்த பிஞ்சுகளும் பூக்களும் அங்கே புதைந்து கிடக்கிறார்கள். குண்டுகள் துளைத்து கொண்டொழித்த பிஞ்சுகளும் பூக்களும் அங்கே புதைந்து கிடக்கிறார்கள். அதனால் கொண்டலும் மாம்பலும் அங்கே இப்போது பூப்பதில்லை. அதனால் கொண்டலும் மாம்பலும் அங்கே இப்போது பூப்பதில்லை. ஏரிக்கரையில் மீனுக்காக ஏங்கித் தவிக்கும் நாரைகளைப் போல, ஏரிக்கரையில் மீனுக்காக ஏங்கித் தவிக்கும் நாரைகளைப் போல எத்தனை பேரின் கனவுகள் அங்கே புதைக்கப்பட்டன. எத்தனை பேரின் கனவுகள் அங்கே புதைக்கப்பட்டன. கண்மணிகள் கரைக்கும் செம்மணி வழக்கில் நீதிக்காக ஏங்கித் தவிக்கும் ஈழத் தமிழர்கள் நாம். கண்மணிகள் கரைக்கும் செம்மணி வழக்கில் நீதிக்காக ஏங்கித் தவிக்கும் ஈழத் தமிழர்கள் நாம். கண்ணில் தூசி பட்டாலே கதிகலங்கும் தாயிற்கு, கண்ணில் தூசி பட்டாலே கதிகலங்கும் தாயிற்கு தன் பிள்ளை மேல் மண்ணை வாரி அள்ளி கொட்டும் போது அவளின் மரணக் கிடக்கையிலும் எப்படி வலித்திருக்கும். கண்ணில் தூசி பட்டாலே கதிகலங்கும் தாயிற்கு தன் பிள்ளை மேல் மண்ணை வாரி அள்ளி கொட்டும் போது அவளின் மரணக் கிடக்கையிலும் எப்படி வலித்திருக்கும். சிங்கம் தன் குட்டியல்லாத பிரசிங்க குட்டிகளை வேட்டையாடி உண்டு மகிழுமாம். சிங்கம் தன் குட்டியல்லா பிற குட்டிகளை, சிங்க குட்டிகளை வேட்டையாடி உண்டு மகிழுமாம். அதுபோல பிஞ்சு பாலகர்களை துவசம் செய்யும் வஞ்சம் மனதில் வந்ததோ உங்களுக்கு? அதுபோல பிஞ்சு பாலகரை துவசம் செய்யும் வஞ்சம் மனதில் வந்ததோ உங்களுக்கு? வருங்கால சந்ததியை வேரோடு அழிக்கும் வெஞ்சினம் தானேனோ? வருங்கால சந்ததியை வேரோடு அழிக்கும் வெஞ்சினம் தானேனோ? குற்றுயிரும் குலையுயிருமாய் குழி தோண்டி புதைக்கும் போது, குற்றுயிரும் குலை உயிருமாய் குழி தோண்டி புதைக்கப்படும் போது கண்ணுக்குள் மண்போகும் கண்களை மூடிக்கொள்ளம்மா என்று, கண்ணுக்குள் மண்போகும் கண்களை மூடிக்கொள்ளம்மா என்று ஒரு பிஞ்சு குரல் உரைத்தது உங்களின் காதுகளில் ஈட்டியாய் பாய்ந்திருக்காதோ? ஒரு பிஞ்சு குழந்தை உரைத்தது உன் காதுகளில் ஈட்டியாய் பாய்ந்திருக்காதோ? அது சரி, இத்தனை பேரை கொலை செய்த உங்களுக்கு நித்திரை எப்படித்தான் வருகிறது? இத்தனை பேரை கொலை செய்த உங்களுக்கு நித்திரை எப்படித்தான் வருகிறது? பத்தரை மாற்று தங்கத்தை பதைபதைக்க பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு, பத்தரை மாற்று தங்கத்தை பதைபதைக்க பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு உங்களின் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? உங்களின் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? கட்டிய மனைவியை தொட்டணைக்கும் போது கணவரை கத்த கத்த சித்திரவதை செய்த காட்சிகள் கண்முன்னே வராதா? கட்டிய மனைவியை தொட்டணைக்கும் போது கணவரை கத்த கத்த சித்திரவதை செய்த காட்சிகள் கண்முன்னே வராதா? மனித மிருகங்களுக்கு அந்த உணர்வுகள் எப்படி வரும்? மனித மிருகங்களுக்கு அந்த உணர்வுகள் எப்படி வரும்? சிங்கள தாய்மாரே, தந்தைமாரே, சிங்கள தாய்மாரே, தந்தைமாரே, நீங்கள் பெற்ற உத்தம புத்திரர்கள் நம் தேசத்தில் விதைத்த உறவுகளின் எலும்புக்கூடுகளை ஒருமுறை எட்டி பாருங்கள். நீங்கள் பெற்ற உத்தம புத்திரர்கள் எம் தேசத்தில் விதைத்த எலும்புக்கூடுகளை, எம் உறவுகளின் எலும்புக்கூடுகளை ஒருமுறை எட்டி பாருங்கள். உடன் பிறந்த சிங்கள சகோதர சகோதரிகளே, அவர்களோடு உடன் பிறந்த சிங்கள சகோதர சகோதரிகளே, உங்களின் உடன்பிறப்பு செய்த சாகசங்களை எலும்புக்கூடுகளாக தோண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். உங்களின் உடன்பிறப்பு செய்த சாகசங்களை எலும்புக்கூடுகளாக தோண்டி எடுத்து வைத்திருக்கின்றோம். எண்ணி பாருங்கள் இவர்களோடு பிறந்த உதிரத்தை ஒரு முறை. எண்ணி பாருங்கள் இவர்களோடு பிறந்த உன் தாயின் உதரத்தை ஒரு முறை. தாய்ப்பாலில் விஷமில்லையாமே, தாய்ப்பாலில் விஷமில்லையாமே, உண்மையா? அது உண்மையா? எதை ஊட்டி வளர்த்தாள் உங்களின் தாய்? எதை ஊட்டி வளர்த்தாள் உங்களின் தாய்?
தொட்டிலில் உங்களின் குழந்தையை ஆட்டும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மழலையின் எலும்புகளை ஒருமுறை எண்ணி பாருங்கள். தொட்டிலில் உங்களின் குழந்தைகளை ஆட்டும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மழலைகளின் எலும்புகளை ஒருமுறை எண்ணி பாருங்கள். பள்ளி பையோடு சின்ன பிள்ளையை ஏன் புதைத்தார்கள் என ஒருமுறை கேட்டு சொல்லுங்களேன். பள்ளி பையோடு சென்ற சின்ன பிள்ளையை ஏன் புதைத்தார்கள் என ஒருமுறை கேட்டு சொல்லுங்களேன். தந்தையை கொன்று புதைத்ததை பிள்ளை பார்த்தானா? தந்தையை கொன்று புதைத்ததை பிள்ளை பார்த்தானா? தாயை வன்புணர்வு செய்ததை நாளை சாட்சியம் சொல்வான் என்பதாலா? தாயை வன்புணர்வு செய்ததை நாளை சாட்சியம் சொல்வான் என்பதாலா? அவனை உயிரோடு புதைத்தார்களா? இல்லை கொன்று புதைத்தார்களா? அவனை உயிரோடு புதைத்தார்களா? இல்லை கொன்று புதைத்தார்களா? அன்றேல் குற்றுயிராய் புதைத்தார்களா? அன்றேல் குற்றுயிராய் புதைத்தார்களா? பிஞ்சு மகன் எப்படி தவித்திருப்பான்? பிஞ்சு மகன் எப்படி தவித்திருப்பான்? நெஞ்சம் பொறுக்குதில்லை. நெஞ்சம் பொறுக்குதில்லை. ஏனென்றால் நானும் ஒரு தாய். நெஞ்சம் பொறுக்குதில்லை. ஏனென்றால் நானும் ஒரு தாய். எங்களுக்கு நடந்த இந்த வரலாற்று பிழையை உங்களின் பிஞ்சுகளுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு நடந்த இந்த வரலாற்று பிழையை உங்களின் பிஞ்சுகளுக்கு சொல்லுங்கள். இனிவரும் சந்ததியாவது திருந்தட்டும். இனிவரும் சந்ததியாவது திருந்தட்டும். இல்லையேல் இந்த உலகம் உங்களை திருத்தட்டும். இல்லையேல் இந்த உலகம் உங்களை திருத்தட்டும். நன்றி, வணக்கம்.